என்ன பார்த்தா உனக்கு என்ன எரிச்சலா இருக்காடா? ஆமாங்கய்யா. ரொம்ப முடியலையோ? ஆமாங்கய்யா. ரொம்ப கோவம் வருதோடா? ஆமாங்க, நிறைய வருதுங்கய்யா. என்ன அடிச்சிட நீ? அடிப்பேங்கய்யா. அடிப்பியா? என்ன அடிச்சிட நீ? எங்க ஆறா பாப்போம். ஐயா லைட்டா அப்படி வாங்கய்யா. நான் வந்துட்டேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க போற. வர இந்த புள்ளிங்க தொல்லை தாங்க முடியல நண்பர்களே. இவனுங்க என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எரிச்சல் வர மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. புதுசா பண்றேன்னு சொல்லிட்டு புளுத்தி மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்ஸ்டாகிராம்குள்ள போய் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது இவனுங்க வீடியோ வந்தாலே ஜோக்ஸ் பார்ட். இப்ப ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன். ஒரு 3 பேர் சேர்ந்து இந்த வீடியோ வந்து பண்ணிருக்கானுங்க. இவனுங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போய் அங்க இருக்கிற வயசானவங்களையா பார்த்து சூஸ் பண்றானுங்க. அதுக்கப்புறமா ஒருத்தன் போய் அந்த வயசானவர் கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறான். இன்னொருத்தன் பின்னாடி வந்து கையில ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அவரோட லுங்கிய வந்து தூக்குறான். இதை இன்னொருத்தன் வந்து வீடியோ பண்றான். பைத்தியக்காரங்களா நீங்க? என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி அதுக்கு கீழே இவனுங்க என்ன கேப்ஷன் போட்டிருக்கானுங்க தெரியுமா? என்டர்டைன்மெண்ட் ஃபன் வீடியோ. ஏடா, வயசானவங்க கிட்ட போய் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பிஹேவ் பண்றது உனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபன் வீடியோ. தூக்கி அடிச்சிரும் பாத்து. அந்த தற்கொலைக்கு அவன் பண்ணது காமெடியே இல்ல, அது ஒரு கேவலமான செயல்ன்றதை புரிய வைக்க போறேன். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இவனுங்க பண்ண அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, எப்படி இருக்கு? ஃபன்னா இருக்கா இல்ல இத பண்ணவன செருப்பு கழட்டி அடிக்கணும் போல இருக்கா? இப்ப இந்த வீடியோ பண்ணவனுங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். இதே மாதிரி யாராச்சும் இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆகணும்னு உங்க அப்பா இல்லனா தாத்தா யாரையாச்சும் இந்த மாதிரி பப்ளிக்ல வச்சு அவங்க லுங்கிய தூக்கி வீடியோ போட்டாங்க அப்படின்னா அத நீ பார்த்து இது வந்து என்டர்டைன்மெண்ட் பா, இது வந்து ஃபன் வீடியோ, இத வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நாமெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஃபன்னா எடுத்துப்பியா இல்லனா கோவப்படுவியா? என்ன வந்து கண்டிப்பா நீ கோவப்படுவ. ஏன்னா அது உங்க அப்பா உங்க தாத்தா, இது யாரோ தானே. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இவர் பண்ண இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரும் இதே மாதிரி இவரோட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணி அவரோட ஐடியில போஸ்ட் பண்ணிருக்காரு. என்ன தேர்றாங்க? இந்த வீடியோல இருக்கிற இந்த வயசானவங்க எல்லாம் இதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, இதை வந்து ஃபன்னா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு கோவம் வருது, அந்த கோவத்தை அவங்களால வெளிப்படுத்த முடியல. ஏன்னா இவனுங்க வந்து வீக்கான பர்சன்ஸை சூஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கூட திருப்பி சண்டை போட முடியாத வீக்கான பர்சன்ஸை டார்கெட் பண்ணி தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா இவனுங்களை போட்டு பொழந்து இருப்பாங்க. இப்போ இவனை பார்த்து இவன் ஃப்ரெண்டு பண்ணா, இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து இன்னும் எத்தனை பேர் பண்ண போறானுங்கன்னு தெரியல. பட் இது வந்து தப்பு. ஃபாரின்ல எல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து ஸ்கிரிப்டட் தான் பண்ணுவானுங்க. அதை இவனுங்க பார்த்து இங்க ரியலா பண்ணிட்டு இருக்கானுங்க. You don't have the right to disturb the public. இந்த வீடியோல இவனுங்க பண்ணிருக்கிறது 2 விஷயம். இன்வேஷன் ஆஃப் பிரைவசி, இன்டென்ஷனல் இன்சல்ட். இது 2மே வந்து தப்பு. நீ பாட்டுக்கு பப்ளிக்ல போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கோ இல்லனா அவங்க பிரைவசியை கெடுக்கிறதுக்கோ அவங்கள இன்சல்ட் பண்றதுக்கோ உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா. இந்த மாதிரி கண்டென்ட்ஸை யாரும் வந்து ஆதரிக்காதீங்க. அண்ட் இத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நாமளும் இந்த மாதிரி பண்ணலாம்னு ட்ரை பண்ணாதீங்க. இவனுங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவனுங்க வந்து அதை கண்டுக்கல. பட் they will realize their mistakes soon. அண்ட் இவர் வந்து பேசின ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, அதை வச்சு இவருக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சின்ன ரிக்வஸ்ட்டு. நான் வந்து வெளியே போயிட்டு இருந்தேன். வெளியே போய் சொன்னாச்சு ஒரு ப்ரோ என்ன பண்ணாரு, ஏங்க பாடுறா அந்த வீடியோ பண்ணுறது
போது பாரு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டுறாப்புல. அவர் சொல்லும் போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான் ப்ரோ, புரியுதா? இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்னோட தலைமையில் தான் நான் வந்திருக்கேன், புரியுதா ப்ரோ? நீ ஈஸியாக பேசுகிற ப்ரோ, பாரு அந்த வீடியோ பண்ணுறது போது பாரு ஈஸியா பேசிடுறேன். ஆனா மத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லிட்டு கொஞ்சம் யோசி ப்ரோ. இந்த ஃபன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிருக்கல, அதை பார்க்கும்போது நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரியல, மத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. லாஸ்டா ஒண்ணு சொன்னல, மத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு. இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி அந்த பெரியவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு நீ ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்திருப்பியா? உங்க அப்பாவை விட வயசுல மூத்தவங்க, மேபி உங்க தாத்தா வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட நாம இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துகிட்டோன்னு உனக்கு கொஞ்சமாச்சு குற்ற உணர்ச்சி இருக்கா? கமெண்ட்ல அவ்வளவு பேர் சொல்றாங்க இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு. திரும்பவும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். நம்மளை விட வீக்கா இருக்காங்கன்றதுனால நாம அவங்கள என்ன வேணா பண்ணலாமா? நாளைக்கு உன்னை விட பலமான ஒருத்தன் வந்து உன்னை போட்டு மிதிச்சான்னா அதை நீ ஃபன்னா எடுத்துப்பியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நம்ம செயல்கள் நல்லதா இருந்தா 1-2 பேர் நம்மள திட்டுறான்னு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இதுவே நம்ம செயல்கள் தவறானதா இருந்தா மத்தவங்க சொல்றதை கேட்டு நம்மள நாம திருத்திக்கிறது அசிங்கமும் இல்ல. சோ திருந்து நண்பா, இல்லன்னா திருத்தப்படுவ. அண்ட் அந்த வீடியோல செம்ம ஃபன்னா இருக்குன்னு சொல்லி லாஃபிங் எமோஜி எல்லாம் போட்டு இவனுங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணவனுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்களை முதல்ல அடிக்கணும். இப்போ இந்த சிரிச்சு கமெண்ட் பண்ணவனுங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், இவனுங்க உங்க வீட்டுல யாரையாச்சும் இதே மாதிரி பண்ணிருந்தா அப்பயும் நீ சிரிச்சிருப்பியா? ஏண்டா எதுக்கு சிரிக்கணும், எதை என்கரேஜ் பண்ணணும்னு கூட தெரியாத அளவுக்கு லூசாடா நீங்கெல்லாம். நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு, நீ மெண்டலா? நீனு ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவுன்றது கொஞ்சமாச்சும் இருக்கா இல்லையா? இருக்கான்னு பாக்குறேன். இல்ல, இந்த மாதிரி கமெண்ட் பண்றவனுங்க தான் இவன மாதிரி ஆளுங்களை இன்னும் தவறான செயல்களை பண்றதுக்கு மோட்டிவேட் பண்றது. இவனை கூட திருத்திடலாம், ஆனா இந்த மாதிரி தவறான செயல்களை என்கரேஜ் பண்ணி கமெண்ட் பண்றானுங்கல்ல, இவனுங்களை திருத்தவே முடியாது. உன்னையெல்லாம் எவனா இருந்தாலும் திருத்த முடியாது. என்ன சொன்னாலும் உலகத்திலே சிறந்த ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தா கூட திருத்த முடியாது. ஓகே கைஸ், அடுத்து இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't